ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் கூட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு லீவ்லாம் விட்டாங்களா? சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன்னால நிறையா பேருக்கு டக்குனே லீவ் விட்டுருப்பாங்க. லீவ் விட்ட உடனே மாமா வீடு, அத்தை வீடு, பெரியப்பா வீடுன்னு சொல்லி ட்ரிப்பு போக பிளான் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த வாரமும் இயேசுவோடு பேசுகிற தலைப்பில் ஒரு கதை பார்த்துடலாமா? ஜெகன்னு ஒரு குட்டி தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கும் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. அந்த லீவ் விட்ட உடனே அவன் ஏரோப்ளேனில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஏரோப்ளேன்லேயும் இங்கிலாந்துக்கு போய் அவங்க மாமா வீடு கிட்ட இருக்கிற பேலஸ்க்கு போகணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவனும் அவங்க ஃபேமிலியோட ஏரோப்ளேனுக்கு போகணுன்னு சொல்லி ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஆசையும் சொல்லி ஏசப்பாட்டை நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்களா? ஜெகன் குடும்பத்தோட இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. ஜெகனும் அந்த பேலஸ்க்கு வெளியில் நின்றுட்டு இருந்தான். வெளியில் இருக்கிற காவலாளிகள்லாம் அவங்கள பார்த்து, தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவன், நான் உள்ளே இருக்கிற ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உடனே அந்த காவலாளிகள்லாம் அந்த சின்ன தம்பியை பார்த்து ரொம்ப சிரிச்சாங்க. சின்ன பையனா இருக்க, உனக்கு என்ன ராஜாவை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சாங்களாம். அவங்க, நீ ரொம்ப சின்ன பையன், நீங்களாம் ராஜாவை பார்க்க முடியாது, ராஜாவை பார்க்க உனக்குலாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லித்தாங்க. அவனும் ரொம்ப கஷ்டமா இருந்தான். ஆனாலும் அவன் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. அந்த நேரத்தில் அவன் ப்ரேயர் பண்ணான். ஏசப்பா, நான் எப்படியாச்சும் ராஜாவை பார்த்துடணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கேருந்து ஒருத்தவங்க பேலஸ்க்கு போகிறதுக்காண்டி வந்தாங்க. அங்கே போன பிறகு ஜெகன், நான் உள்ளே இருக்கிற ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆசையை அவங்கள்ட்ட சொன்னான். அவங்களும் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்த பிறகு வெளியில் இருக்கிற காவலாளிகள்லாம் சல்யூட் பண்ணாங்க. உள்ளே போன பிறகு அங்கங்கே நிற்கிறவங்க எல்லாரும் சல்யூட் பண்ணாங்க. ஜெகன், ஓகே இவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டான். அவங்களும் ராஜா கிட்ட போய் விட்டாங்க. ஜெகனுக்கு ராஜாவை பார்த்தோன்னே கனவா நனவானே தெரியல, ரொம்ப சந்தோஷப்பட்டான். ராஜாவும், நீ இங்கிலாண்டில் இருக்கிற எந்த டூரிஸ்ட் பிளேஸ் வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க. அவனும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போயிட்டான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜெகனோட ஆசை நிறைவேறின மாதிரி உங்கள் ஆசையும் நிறைவேறணும் ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ஏசப்பாட்ட பேசுங்க. ஏசப்பாட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட ஆசையும் நிறைவேறும். ஜெகன் ஒரு சாதாரண ராஜாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. ஆனால் நம்மளோட ஏசப்பா ராஜாதி ராஜா, நம்ம பேசணும்னு நம்ம ஏசப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? இனிமேல் நம்ம எல்லாரும் டெய்லி ப்ரேயர் பண்ணலாம். இன்னையிலிருந்து ஏசப்பாட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைக்குடைய வசனம் கேட்டுக்கலாமா? நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். சங்கீதம் 119:47. இந்த வசனத்துக்கான ஆக்ஷன் பார்த்துடலாமா? நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். சங்கீதம் 119:47. இந்த கதைக்கான பாட்டு கற்றுக்கலாமா? உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உம் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உம் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. என் உள்ளம் கவர்ந்தவரே, என் நெஞ்சம் நிறைந்தவரே, இசையா இசையா இசையா. என் உள்ளம் கவர்ந்தவரே, என் நெஞ்சம் நிறைந்தவரே, இசையா இசையா இசையா. இந்த பாட்டுக்கான ஆக்ஷன் பார்த்துடலாமா? உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உம் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உம் வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. என் உள்ளம் கவர்ந்தவரே, என் நெஞ்சம் நிறைந்தவரே, இசையா இசையா இசையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.